சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. அகமதாபாத் விமான நிலையத்தை வந்து அதானி விமான நிலைய ஹோல்டிங்ஸ் லிமிடெட் அதுதான் நிர்வாகம் பண்ணுது, அதுதான் இயக்குது, அதுதான் மேம்படுது. பட் அதானி குழுமத்திடம் வந்து இதுவரை வந்து இந்த விமான விபத்துக்கு எந்த விளக்கமோ அறிவிப்போ கொடுக்கப்படும். விமானத்தை ஆபரேட் பண்ற நிறுவனம் டாடா நிறுவனம் தான் வந்து சொல்லுது. இப்ப அதுலயும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அறிவிச்சிருக்கிற, அதாவது இதுவரை வந்து ஏர் இந்தியா டாடா நிறுவனம் இந்த இப்ப நீங்க போய் சொல்ற அந்த இன்சூரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகமான கிளைம் வந்து இந்த விமானம் தான். 1000 கோடி கிளைம் பண்றாங்க. அதாவது இதுவரை உலக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் வந்து இந்த 787-8 தான் நடக்குது. அபிஷியலா வந்து இப்ப டாடா வந்து என்ன பண்றாங்க, இந்த விபத்து நடந்த இடத்துல அவங்களுடைய குழுக்கள் அமைச்சு அவங்களுக்கு இறந்த நபர்கள் DNA டெஸ்ட் பண்றது, அவங்களுக்கு வேண்டிய அந்த சேவைகள் எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க அறிவிச்சிருக்கிறது வந்து ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி. ஆனா இந்த இன்சூரன்ஸ்ல அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபருக்கு 1,46,00,000 வந்து அபிஷியலாவே ரெக்கார்ட்ல இருக்கு. இப்ப என்ன பண்ணிருக்குன்னா IRDA ஒரு புது ரோல் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 பாலிசி, 4 விபத்து காப்பீடு பாலிசி நீங்க வச்சிருந்தாலும் ஏதாவது ஒண்ணுதான் நீங்க கிளைம் பண்ண, அது எது வேணாலும் இருக்கலாம். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் குஜராத்தில் ஏற்பட்ட அந்த ஃப்ளைட் விபத்து வந்து உலகம் முழுவதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அது தொடர்பாக வந்து நம்ம இன்னைக்கு ஏர்கிராஃப்ட் டெக்னீஷியன் திரு சிவகுமார் அவர்கிட்ட பேச போகிறோம். 2வது பிளாக் பாக்ஸையும் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. என்ன உண்மைகள் வெளி வந்திருக்கு, இல்லை இப்போ என்ன ஸ்டேட்டஸில் அந்த ஆப்ரேஷன் போயிட்டுருக்கு அப்படின்றத பற்றி விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் இதெல்லாமே வந்து பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இந்த செகண்ட் பிளாக் பாக்ஸ் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. போயிங்கோட டீம் வந்து அந்த கிராஷ் சைட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன தகவல் சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் இந்த கிராஷை பற்றி? சார், போயிங் நிறுவனம் இதுவரைக்கும் வந்து தகவல் எதுவும் வந்து அவங்க தெரிவிக்கல. முதல் விமான விபத்து ஏற்படவும் DGCA வந்து அந்த 2 இன்ஜின்ல 2 பறவைகள் வந்து அடிபட்டு விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு வித்தின் ஒரு 3 ஹவர்ஸ்ல வந்து அவங்க பதிவு பண்ணாங்க. பொதுவா ஒரு விபத்து வந்து நடந்த உடனே மக்கள் வந்து கோபமா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சென்சிட்டிவிட்டி குறைக்கிறதுக்காக இது வந்து இந்த விமானத்தினால ஏற்பட்டது, இல்ல இது வந்து மனித தவறு அப்படின்னு நேரடியா பதிவு பண்ணாம இந்த விபத்துல ஒருவேளை இது வந்து ஏதாவது பறவைகளால இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல் பதிவு. 2வது, இந்த விபத்து இதுல வந்து 242 பேர்ல 241 பேர் இறந்துட்டாங்க. இந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளாக போறது ஃபர்ஸ்ட் ஆபீசருக்கு தெரியுது, பைலட்டுக்கு தெரியுது. அவங்க உடனே மேடே கால் வந்து ATC கொடுக்குறாங்க. பேசஞ்சருக்கு இது தெரிய வருது. இந்த டயத்துல அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா எமர்ஜென்சி லேண்டிங்குரிய அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் வந்து ஓபன் ஆயிருக்கும். இந்த விமானம் விபத்துக்குள்ளாக போறது அந்த பேசஞ்சருக்கு தெரிஞ்சு அவர் ஒருவேளை எமர்ஜென்சியா இந்த எமர்ஜென்சி லேண்டிங்கோடைய அந்த டோரை ஓபன் பண்ணதுனால இந்த விமானம் விபத்துக்குள்ளானதா அப்படிங்கிறதும் இந்த பிளாக் இன்னைக்கு நீங்க சொல்ற அந்த பிளாக் பாக்ஸ்ல தெரிய வரும். ஒருவேளை விமானம் விபத்துக்குள்ளாகிறதுக்கு முன்னாடியே இந்த பேசஞ்சர் அந்த எமர்ஜென்சி டோரை ஓபன் பண்ணாரா, ஓபன் பண்ணதுனால இந்த விமானம் விபத்துக்குள்ளானதா அப்படிங்கிற தகவலும் FDRல நம்மளுக்கு தெரிய வரும், ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டிங்ல தெரிய வரும். இல்லை சார், ஆனால் யூஸ்வலாக இப்போ ஒரு விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகிட்டதுக்கப்புறம் அந்த கேபின் ப்ரெஷர்னாலையும் வெளியே இருக்கிற ப்ரெஷர்னாலையும் அவ்வளோ ஈஸியாக அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டை ஓப்பன் பண்ணிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? சார், டேக் ஆஃப் கிளியரன்ஸ் அப்பயே வந்து அவங்க வந்து எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி அவருடைய பைலட்டோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஆபீசருக்கும் பைலட்டுக்கும் தெரிய வந்துருச்சு விமானம் விபத்துக்குள்ளாக போறது. ஏன்னா அவங்களுடைய காலே வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன அதுல பதிவு பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி அந்த நேரத்துல அப்படின்னா அவங்களுடைய அந்த மேடே கால்ல அவங்க சொன்ன விஷயம், உந்துதல் இல்லை, மேலே செல்லவில்லை, உயரத்தை இழைக்கிறோம், we are losing lift, இதுதான் அவருடைய பதிவு. சோ அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேடே கால் எமர்ஜென்சி லேண்டிங்குரிய இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இதாகும். அந்த அப்ப வந்து இந்த பேசஞ்சர் ஒருவேளை நம்ம விபத்துக்குள்ள ஆக போகுது அப்படின்ட்டு அவங்க ஏர்கிராப்டோடைய எமர்ஜென்சில டோரை ஓபன் பண்ண அதுல இருந்து பலூன் மாதிரி நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு ஒருவேளை அதை ஓபன் பண்ணதுனால இது விபத்தானதா, அதுவும் ஒரு காரணமா இருக்கலாமா அப்படிங்கறத வந்து நம்ம இந்த பிளாக் பாக்ஸ்ல உங்களுக்கு தெரிய வரும். இதுல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா FDRல இந்த விவரங்கள் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். இதுல வந்து யார் எது ஆப்ரேட் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 80 இதான இன்ஃபர்மேஷன் வந்து அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும். நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிய வரும்.
இதை தாண்டி இப்ப நம்மளுக்கு என்னன்னா சார், இப்ப இந்த சில விமானத்தை வந்து, அதாவது ஏர்போர்ட், சில ஏர்போர்ட்டை வந்து மத்திய அரசு வந்து தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அதானி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திற்கு 7 விமான நிலையங்களை வந்து கவர்மெண்ட் கொடுத்திருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த விமான நிலையத்தை கொடுத்திருக்காங்க. அதாவது அவங்க எதுக்காக கொடுத்திருக்காங்க இந்த இதுன்னு சொன்னா, அதாவது சார் இது வந்து அகமதாபாத் விமான நிலையத்தை வந்து அதானி விமான நிலைய ஹோல்டிங்ஸ் லிமிடெட் அதுதான் நிர்வாகம் பண்ணுது, அதுதான் இயக்குது, அதுதான் மேம்படுத்துது. பட் அதானி குழுமத்திடம் வந்து இதுவரை வந்து இந்த விமான விபத்துக்கு எந்த விளக்கமோ அறிவிப்போ கொடுக்கப்படல. ஒரு ஏர்போர்ட், சோ இதுக்கு பின்னாடி வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்கு. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால இருக்க அபிஷியல்ஸ் வந்து கவர்மெண்ட் அபிஷியல்ஸ். பட் இருந்தாலும் இந்த விமான நிலையத்தை இயக்குறது வந்து அதானி நிறுவனம். இதுவரை அதானி நிறுவனம் இந்த விபத்து பற்றி எந்த ஒரு செய்தி வெளியீடும் இதுவரை கொடுக்கப்படல. ஆனால் சில தகவல்கள் அவங்க சொல்லும் பொழுது நாங்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த ஃபேமிலிக்கு வந்து போய் சேர வேண்டிய அந்த இன்சூரன்ஸ் பணம் இதுக்காகலாம் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து சொல்லப்படுது. சார் அது வந்து டாடா குழுமம் தான் சொல்றாங்க, அதானி குழுமம் சொல்லல. அதாவது விமானத்தை ஆப்ரேட் பண்ற நிறுவனம் டாடா நிறுவனம் தான் வந்து சொல்லுது. இப்ப அதுலயும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அறிவிச்சிருக்கிற, அதாவது இதுவரை வந்து ஏர் இந்தியா டாடா நிறுவனம் இந்த இப்ப நீங்க போய் சொல்ற அந்த இன்சூரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகமான கிளைம் வந்து இந்த விமானம் தான். 1000 கோடி கிளைம் பண்றாங்க. அதாவது இதுவரை உலக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் வந்து இந்த 787-8 தான் நடக்குது. அவங்க 3 கிளைம் பண்றாங்க. 1 ஏர்கிராஃப்ட், 2 பேசஞ்சர், 3வது தேர்ட் பார்ட்டி. தேர்ட் பார்ட்டிங்கிறது இந்த விமானம் போய் விபத்து நடந்த இடத்துல சுற்றி இருந்த மக்கள், அந்த எல்லாரும் இறந்தவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி. ஆனா இந்த விபத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 தனியார் நிறுவனங்கள் வந்து இவங்க வந்து டாடா வந்து இந்த விமானத்துக்கு வந்து ஒரு 1200 கோடி வாங்கியிருக்காங்க அப்படின்னா 11 வருடங்கள் ஆனதுனால அந்த டிப்ரிசியேஷன் வேல்யூல அவங்களுடைய கிளைம் 800 crore அப்படிங்கிறாங்க. அதுல வந்து ஏஏஜி, ஏஐஏ, புரொடென்சியல், அதுக்கப்புறம் ஒரு அரசு நிறுவனம், இந்த 4 நிறுவனங்களும் அவங்க வந்து உலகத்திலேயே ஒரு 50 ஆண்டு வரலாற்றுல அதிகப்படியான கிளைம் 1000 crore இதுதான் முதல் முறை. அவங்க 1000 கோடி கிளைம் வந்து ப்ராசஸ் பண்ணி அபிஷியலா வந்து இப்ப டாடா வந்து என்ன பண்றாங்க, இந்த விபத்து நடந்த இடத்துல அவங்களுடைய குழுக்கள் அமைச்சு அவங்களுக்கு இறந்த நபர்கள் டிஎன்ஏ டெஸ்ட் பண்றது, அவங்களுக்கு வேண்டிய அந்த சேவைகள் எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க அறிவிச்சிருக்கிறது வந்து ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி. ஆனா இந்த இன்சூரன்ஸ்ல அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபருக்கு 1,46,00,000 வந்து அபிஷியலாவே ரெக்கார்ட்ல இருக்கு. அதாவது அவங்க கொடுத்திருக்கிறது வந்து ஒரு குடும்பத்துக்கு, இப்போ ஒரு குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 பேர் இறந்திருக்காங்க ஒரே குடும்பத்துல, ராஜஸ்தான் சேர்ந்த ஒரு குடும்பத்துல. பட் அவங்க அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப 25 லட்ச ரூபா ஃபர்ஸ்ட் கிளியரன்ஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. பட் அபிஷியலாவே இந்த பயணிகளுக்கு வந்து 1,46,00,000 கிளைம் வந்து போகலாம். இது வந்து அந்த விமான நிறுவனத்தோட கிளைம். 2வது, இப்ப ஒரு தனிநபர், இப்ப நான் இருக்கேன், எனக்கு வந்து ஒரு 2 கோடி ரூபாய் விபத்து பாலிசி நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, இப்ப இந்த விபத்து பாலிசி வந்து பொறுத்தளவு இப்ப நான் வந்து எனக்கு பர்சனலாவே நான் ஒரு இன்சூரன்ஸ் வச்சிருக்கேன். அந்த இன்சூரன்ஸ்ல நான் 2 கோடி ரூபாய் வரை கிளைம் பண்ணலாம். இப்ப என்ன பண்ணிருக்குன்னா ஐஆர்டிஏ ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து 4 பாலிசி, 4 விபத்து காப்பீடு பாலிசி நீங்க வச்சிருந்தாலும் ஏதாவது ஒண்ணுதான் நீங்க கிளைம் பண்ண முடியும். அது எது வேணாலும் இருக்கலாம். இப்ப நீங்க ஒரு தனிநபர், அவர் 10 கோடி ரூபாய்க்கு பாலிசி வச்சிருக்காரு. இப்ப அவரு வந்து இந்த விபத்துல இறந்துட்டாரு அப்படின்னா அந்த தனிநபர் அந்த விபத்து காப்பீடு பாலிசி 10 கோடி கிளைம் பண்ணலாம். ஆனா 4-5 வச்சிருந்தாலும் மொத்தமா கிளைம் பண்ண முடியாது. இல்ல, முதல் வந்து ஐஆர்டிஏ வந்து அதுக்கான எந்த கிளைம் நம்பர் ஆஃப் கிளைம்ஸ் வந்து அலோவ் பண்ணாங்க. பட் இப்ப வந்து அந்த கிளைம் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து ஒரு கிளைம் தான் பண்ண முடியும் அப்படின்னு. அதாவது நீங்க வந்து ஆக்சிடென்ட் கிளைம், இப்ப நேச்சுரல் டெத் அப்படிங்கிறது வேற சார். நேச்சுரல் டெத் நீங்க 2 கோடி வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து அதுவும் அடிஷனலா கிடைக்கும். பட் ஆக்சிடென்ட் கிளைம் பொறுத்தளவு நீங்க ஒரு இன்சூரன்ஸ் ஐஆர்டிஏல கேட்டீங்கன்னா அதுக்கான முழு தகவலும் அவங்க கொடுப்பாங்க. ஆனா ஒரு கிளைம் தான் பண்ண முடியும். ஓகே, எத்தனை இருந்தாலும் ஒரு கிளைம் தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஒரு கிளைம், ஆக்சிடென்டல் கிளைம் ஒண்ணுதான். பட் அவர் வந்து நேச்சுரல் டெத்துக்காக 10 கோடி வச்சுன்னா அதை அடிஷனலா கிளைம் பண்ணிக்கலாம். இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா 1 கோடிக்கிறாங்க. ஆக்சுவலி 1,46 இவங்க அபிஷியலா டிக்ளேர் பண்ணணும். இது ஒண்ணு. இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா சார், இதுவரை வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த விபத்து நடந்துருச்சு. இப்ப இந்த விபத்து நடந்த இடத்துல வந்து இந்த ஏர்கிராஃப்ட் யாரு மெயின்டைன் பண்றாங்க? ஏன்னா ஒவ்வொரு பல தகவல் வந்து பல செய்தி சேனல்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏர்கிராஃப்ட வந்து துருக்கி நிறுவனம் வந்து
துருக்கி இன்ஜினியரிங் நிறுவனம் தான் வந்து மெயின்டைன் பண்ணாங்க. அப்படி துருக்கியினுடைய சதி வந்து இதுக்கு பின்னாடி இருக்கு, அந்த நிறுவனத்துல இருந்து மெயின்டைன் பண்றதுனால அவங்களுடைய தலையீடு இதுல இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சோர்ஸ் இல்லாம நிறைய கிளைம் பண்றாங்களே சார். இல்ல, அவங்க என்ன சொல்லிட்டாங்க, துருக்கியோட இன்ஜினியரிங் நிறுவனம் வந்து அவங்களோட அபிஷியல் நேரடியா நேற்று இந்தியா வந்து நாங்க ஏர் இந்தியாவோட சில ஏர்கிராப்டோட நாங்க வந்து அவுட் சோர்சிங் பண்ணியிருக்கோம். பட் இந்த 787 ஏர்கிராப்ட் எங்களுடைய பராமரிப்புல கிடையாது அப்படின்னு ஒண்ணு பதிவு பண்ணி அபிஷியலாவே அவங்க எங்களுடைய பராமரிப்புல எங்கள்கிட்ட வந்து 777 ஒரு ஏர்கிராப்டுக்கு எங்களோட அக்ரிமெண்ட் இருக்கு. பட் 787-8 சீரீஸ்க்கோ 9 சீரீஸ்க்கோ நாங்க பொறுப்பு இல்லை, அந்த அக்ரிமெண்ட்ல இந்த ஏர்கிராப்ட் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ இப்ப ஏர் இந்தியா டாடா நிறுவனம் இந்த ஃபிட் டு ஃபிளை அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்த இன்ஜினியர் யார் அப்படிங்கிற தகவல் அவங்ககிட்ட அந்த காப்பிக்கு கிரவுண்ட் லெவல்ல இருக்கு, அந்த கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்ல இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. ரெண்டாவது, இந்த ஏர்கிராப்டை மெயின்டைன் பண்ணது யாரு? ஏர் இந்தியாவா, தேர்ட் பார்ட்டியா, எந்த நிறுவனம் இந்த ஏர்கிராப்டை பராமரிச்சு? மூணாவது, ஃபைனலா இந்த ஏர்கிராப்டை பராமரித்தது யாரு? நாலாவது, இந்த ஏர்கிராப்ட் இப்ப நீங்க கார் வச்சிருக்கீங்க சார், அந்த காரை வந்து ஒரு டீ போர்டுல ஆபரேட் பண்றீங்க. இந்த கார் வந்து 2024 உங்க கார் வந்து எஃப்சி எடுக்கணும். ஆனா நீங்க எஃப்சி எடுக்காமலே இந்த காரை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க கொடைக்கானலுக்கு ஒரு பயணிகள் போறாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கார் விபத்துக்குள்ளாயிருது. அப்ப அந்த காரோட உரிமையாளர் வந்து கைது செய்யப்படுவார். ஏன் கைது செய்யப்படுவார்னா, எஃப்சி எடுக்காமலேயே இந்த விபத்து நடந்தது, அதனால நீங்க பொறுப்பேற்கணும்னு சொல்லி. ஆனா அவர் எஃப்சி எடுத்திருந்தாருன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா பொறுப்பேற்க முடியாது. ஏன்னா எஃப்சி எடுத்திருந்தாருன்னா இட் இஸ் ஃபிட் டு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இந்த விமானத்துல அந்த முறையான பராமரிப்பு தகவல்கள் சரியா இருக்கா? செக்அப் இதை வந்து கரெக்டாக வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய டைம் வந்து 2023 ஒரு வாட்டி பண்ணிட்டாங்க. 2025 டிசம்பரில் வந்து ஒரு ஷெட்யூல் இருக்குது. அதாவது இந்த வருஷம் டிசம்பர் மாதம் தான் அதோடைய அடுத்த ஓவரால் செக்அப் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ 2023 அது எஃப்சி மாதிரி தான் 2023 பண்ணிட்டாங்க. அடுத்து இந்த வருஷம் டிசம்பரில் இருக்குது. இதுக்கு இடையில தான் இந்த விபத்து நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த எஃப்சிங்கிறது சார், நீங்க காரை பொறுத்தளவு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை. பட் ஏர்கிராப்டை பொறுத்தளவு ஒவ்வொரு, அதாவது ஏ செக்னு சொல்லுவோம், ஒரு 300 to 600 hours. அதுக்கப்புறம் பி செக் அதை தொடர்ந்து பண்ணுவோம் ஒரு 600 to 800 hours. சி செக்ங்கிறது ஒரு 12 மாசத்துல இருந்து ஒரு 24 மாசத்துக்குள்ள பண்ணுவோம். ஒரு டி செக்ங்கிறது 6 ஆண்டுகள்ல இருந்து 10 ஆண்டுகள் பண்ணுவோம். இப்ப இந்த ஏர்கிராப்ட் வந்து 11 வருஷம் பழைய ஏர்கிராப்ட். அப்ப 2 டி செக் பண்ணப்பட்டதா? அப்ப சி செக் எத்தனை வரணும்? 2 years 10 years. அப்ப 5 முறை இது சி செக் பண்ணப்பட்டதா? அதோடைய வெரிஃபிகேஷன் டி பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற தகவல் வந்து ஏர் இந்தியா டாடா ஒரு பிரஸ் மீட் கூப்பிட்டு இதை வந்து வெளியிடணும். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ஃபிட் டு ஃபிளை இன்ஜினியர் யாரு, இது யாரால பராமரிக்கப்பட்டது, இது கடைசியா யாரால வந்து இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணப்பட்டது அப்படிங்கிற தகவலை அந்த சிஇஓ சந்திரசேகரன் வந்து ஒரு மீடியாவுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் கொடுக்கறது தான் வந்து, ஏன்னா பல யூகங்கள் இருக்கப்ப வந்து அபிஷியலா அவங்க டிக்ளேர் பண்றது வந்து வரவேற்கத்தக்கதா இருக்கும். இல்லை, ஆனால் அவங்களுமே முன் வந்து நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏர் இந்தியாவோட நிர்வாகிகள்லாம் வந்து இல்லை இந்த ஃபெயிலியருக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நான் முன்னாடி நின்று அந்த ஃபேமிலிஸ்க்கான ஹெல்ப்பை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் கிராஷ் நடந்த உடனே அவங்களும் சொல்லியிருந்தாங்க ஏர் இந்தியா. சார், பொறுப்பேற்கிறது உயிரிழப்புக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம்னு சொல்றாரு. அதாவது அவங்களுக்கு வேண்டிய உதவிகள், அவங்களுக்கு வேண்டிய மருத்துவ உதவிகள், ஒரு விபத்து நடந்துருச்சு. அந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த நிறுவனம் வந்து அதுக்கு 100% பொறுப்பேற்று அவங்களுக்கு தேவையான நிவாரணம், மருத்துவம், அதுக்கு என்னென்ன நாங்க கடமைப்பட்டிருக்கோம்ட்டாங்க. ஆனால் இந்த விபத்து நடந்ததுல இந்த இன்ஜினியரிங், இந்த பராமரிப்பு, ஏன்னா இப்ப இந்த பராமரிப்பு யாருங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல சார். பராமரிப்புங்கிறது முறையா பராமரிக்கப்பட்டதா, யாரால் பராமரிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு இதுக்கு விடை வேணும்ல. இப்ப நான் என்ன சொல்றேன் சார், ஒரு விபத்து நடந்துருச்சு, இப்ப இது ஒரு 15 minutes ஒரு மீடியா, சார் இந்த விமானம் இவரால வந்து ஃபிட் டு ஃபிளை கொடுக்கப்பட்டது, இந்த விமானத்தை பராமரிப்பு பண்ணது இவங்க தான், இந்த விமானத்துக்கு இறுதியா நாங்க பராமரிப்பு பண்ணது இந்த தேர்ட் பார்ட்டி நிறுவனம். ஏன்னா சில செய்திகள்ல வந்து முன்னுக்கு பின்னான ஒரு தவறான தகவல் வந்து கொடுக்கறதுனால சோ எல்லாரும் நினைப்பாங்க ஒரு இந்த நிறுவனம் வந்து இதுக்கு தவறா கையாளப்பட்டதா அப்படின்ற மாதிரி ஒரு டாடா மேல வந்து, ஏன்னா டாட்டாங்கிறது இந்தியால ஒரு அரசு நிறுவனம் மாதிரி எல்லாரும் வந்து, ஏன்னா டாடா ரத்தன் டாட்டாங்க இல்ல சார், ஒரு உண்மையான நிறுவனம். அதாவது டாடா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கைக்குரிய 100% இந்தியாவின் இந்திய மக்களால் 100% நம்பிக்கைக்குரிய நிறுவனம். அதுல வந்து ஒரு
அந்த டவுட், அது என்ன சார் டவுட்டுக்கு நம்ம அதை இடம் கொடுக்க வேணாம்னு தான் சொல்றேன். இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி வருது சார். என்ன அப்படின்னா, இதே போயிங் 787 ரக விமானம் வந்து இன்னைக்கு இன்னொரு விமானத்தை வந்து எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணியிருக்காங்க. பைலட்ஸ் வந்து லேண்டிங் கியர் ஸ்னாக் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் எமர்ஜென்சி லேண்டிங் ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த 787 எடுத்து பார்க்கும்போது போயிங்கில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மாடல்ஸாக இருக்குது. எஃப்ஆர்பி 50% எஃப்ஆர்பி யூஸ் பண்ணியிருக்காங்க, காம்போசிட் மெட்டீரியல்ஸு. அது மட்டும் இல்லாமல் ஏவியானிக்ஸ்னு எடுத்துக்கிட்டால் ஃப்ளை பை ஒயர் மாதிரி புது புது டெக்னாலஜிஸ் அதில் இருக்குது. ஃபியூல் எஃபிஷியன்சினா ஒரு 25% வரைக்கும் ஃபியூல் சேவ் பண்ணுன்றாங்க. ஒரு அட்வான்ஸ்டு கமர்ஷியல் ஸ்கேலுக்கு வந்து முழுக்க முழுக்க லாபகரமாக பண்ணப்பட்ட இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து இவ்வளோ நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இப்போது பேக் டு பேக் இஷ்யூஸ் சந்திக்கிறதுக்கான ரீசன் இல்லை இந்த மாடல்லே ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா சார்? இந்த விமான திட்ட செலவு வந்து 27 லட்சம் கோடி சார். இந்த விமானம் வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு 20% ஃபியூல் எஃபிஷியன்சியை சேவ் பண்றதுக்காக லாங் டிஸ்டன்ஸ் ஏர்கிராஃப்டா, லாங் டிஸ்டன்ஸ் இருக்கணும். இது வந்து ஒரு லகுவான விமானமா இருக்கணும், வலிமையான விமானமா இருக்கணும். அப்படி நீண்ட தூரம் பயணம் பண்ணக்கூடிய இரட்டை இயந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க கன்சிடரேஷனுக்கு டிசைன் R&Dல எடுத்துட்டாங்க. ஆனா இந்த விமானத்தை தயாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த விமானத்துல பணிபுரிகிற ஒரு இன்ஜினியர், அவர் பேர் வந்து சாம் சலேபூர் அப்படிங்கிற நபர். அவர் என்ன பண்றாரு, இந்த விமானத்தை வந்து இந்த விமானம் வந்து கட்டமைக்கப்படுது. அப்ப இந்த விமானத்துல வந்து ஒரு கேப், அதாவது கண்ணுக்கு தெரியாத இடைவெளி, அதாவது ஒரு காம்போனன்ட்ஸ், ஒரு ஏர்கிராஃப்ட்ல ஒரு இன்ஜின்ல அடுத்தடுத்து ஒரு காம்போனன்ட்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்றப்ப ஒரு கேப் வந்து வருது. இந்த கேப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த விமானத்தோடைய ஸ்பேன் லைஃப் வந்து 60,000 டேக் ஆஃப். அதாவது இந்த விமானம் நீங்க டொமஸ்டிக்ல ஆப்ரேட் பண்ண 20 ஆண்டுகள், இன்டர்நேஷனலா 30 ஆண்டுகள், அதிகபட்ச லைஃப் ஸ்பேன் வந்து 60,000 டேக் ஆஃப் இந்த விமானம் வந்து பயன்படுத்தலாம். ஆனா என்ன அவர் சொல்றாருன்னா, ஒரு 1000 டேக் ஆஃப்ல இருந்து 10,000 டேக் ஆஃப்குள்ளேயே இந்த இந்த இடைவெளிகளால விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த விமானத்துல இதை வந்து அவர் எங்க பதிவு பண்றாருன்னா, ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன், அமெரிக்காவோட, இந்தியால டிஜிசி இருக்கோ அதே போல அமெரிக்கால இருக்கிறது வந்து FAA. அதே போல அமெரிக்கால இருக்கிற இன்னொரு நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம், NDSP அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்றாரு, ஒரு குறைபாடு இருக்குங்கிறாரு, இதை சரி பண்ணணுங்கிறாரு. ரெண்டாவது, நார்மலா வந்து ஏர்கிராஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லீட் ஆசிட், நிக்கல் காட்மியம் அப்படிங்கிற பேட்டரி பயன்படுத்திட்டு வர நேரத்துல இவங்க லித்தியம் அயன் பேட்டரி பயன்படுத்துறாங்க. அப்ப அந்த பேட்டரி வந்து அதிக டெம்பரேச்சர்ல வந்து ஃபயர் ஆகுது. அதாவது அதிக டெம்பரேச்சர்ல சில காரணங்களால ஃபயர் ஆகுது ஆக்சுவலி. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, நீங்க வந்து முறையா இந்த பேட்டரியை வந்து ரீ ஒர்க் பண்ணி அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதாவது திருத்தப்பட்ட பேட்டரி வடிவமைப்பை அங்கீகரிக்க அந்த விமானம் தரையிறக்கப்படுது. அவங்க என்ன பண்றாங்க, அதுல ஒரு 6 மாசம் ஒர்க் பண்ணி பேட்டரி அப்டேட் பண்றாங்க. ரெண்டாவது, இந்த விமானத்தை பொறுத்தளவு 6 விஷயங்கள் தொடர்ச்சியா நடந்து வந்துகிட்டு இருக்கத அந்த இன்ஜினியர் வந்து FAA சொல்றாரு, அதுக்கப்புறம் வந்து NDSPல சொல்றாரு, அதுக்கப்புறம் அமெரிக்காவோட செனட்லயே பதிவு பண்றாரு. அந்த அமெரிக்காவோட செனட்ல அவர் 5 நிமிஷம் 45 நிமிஷம் அவருடைய அந்த பதிவை பாத்தீங்கன்னா, இந்த விமானத்தை எந்த நிறுவனமே வாங்க மாட்டாங்க. அவருடைய குற்றச்சாட்டு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த விமானத்தை எந்த நிறுவனம் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா அதுல பணிபுரிகிற ஒரு இன்ஜினியர் அவரே இந்த இதை சொல்றாரு, இதை சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. இதற்கு இடையில 2017 அவர் ஒரு தொழில்நுட்ப அவரும் வந்து என்ன சொல்றாரு, அதுல நடக்கிற குறைபாடுகளை இந்த நிறுவனத்தை கொண்டு போறாரு, FAAக்கு கொண்டு போற டயத்துல வந்து விசாரணைகள் 2024 விசாரணைகளுக்கு அவர் வந்து அப்பீர் ஆகிற டயத்துல மார்ச் 20லயே 19லயே அவர் வந்து ஒரு இடத்துல வந்து அவர் வந்து கொலை செய்யப்படுகிறார். அது என்ன காரணம்ங்கிறது அது தனி, அது ஒரு பக்கம் அது அப்படியே இருக்கட்டுங்க. ஸோ ஒரு நிறுவனத்துல பணியாற்றக்கூடிய ஒரு இன்ஜினியர் ஒரு குறைபாட அந்த நிறுவனத்திட்ட சொல்றாங்க, அதுக்கப்புறம் அதை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த அமெரிக்காவுடைய FAA சொல்றாங்க, அதுக்கப்புறம் NDSPல சொல்றாங்க, அதுக்கப்புறம் வந்து செனட்ல சொல்றாங்க. இது எல்லாம் ஒவ்வொரு முறையும் கேட்கப்பட்டு அவங்களுக்கு வந்து டைம் கொடுக்குறது, சரி நீங்க இதை ரெக்டிஃபை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி. ஏன்னா அமெரிக்கா இப்ப இந்த விபத்தோட பாத்தீங்கன்னா, இந்த விபத்து நடந்த மாலையே உடனே அமெரிக்கா அறிவிக்குது, நாங்க வந்து ஒரு விசாரணை கமிஷனை அறிவிக்கிறோம்னு சொல்லி. நம்ம கூட அடுத்த நாள் தான் அறிவிக்கிறோம். அடுத்த நாள் தான் இந்த விமான விபத்து என்ன பிரச்சனை, இதுக்கான என்னென்ன இதுக்கு வந்து ஒரு விசாரணை கமிஷனை அறிவிக்கிறோம். ஆனா அமெரிக்கா உடனே அறிவிக்குது.
அறிவிக்குதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே அறிவிச்ச உடனே ஒரு டைம் கொடுக்க போறாங்க, ஒரு 6 மாசத்துல நீங்க இது என்னங்கிற இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்னு. அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க எல்லாம் உள்ள டீட்டெயில்டா போனோம், இது எல்லாமே சரியா இருக்கு, அதுல இருந்த குறைபாடுகள் நாங்க நிவர்த்தி பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க. திருப்பி இது விமானம் வந்து ஃபிட் டு ஃபிளை வந்து கொடுக்க தான் போறாங்க. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த விமானத்துக்குடைய ஆர்டர் வந்து ஒரு 2000 ஏர்கிராஃப்ட் ஆர்டர், 1100 ஏர்கிராஃப்ட் பிளஸஸ் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா இந்த விமான விபத்துக்கு அப்புறம் வித்தின் 1 வீக்ல பாத்தீங்கன்னா இந்த ஏர்கிராஃப்ட் இதே மாதிரி ஏன் இன்னைக்கு ஹைதராபாத் ஏர்போர்ட் வந்து அவங்கள லேண்டிங்க்கு பெர்மிட் பண்ணல அப்படிங்கறது ஏடிசி வந்து சொல்லணும். என்ன காரணத்துக்காக நீங்க, அதாவது டேக் ஆஃப் அங்க இருந்து வருது, எங்க இருந்து, லண்டன்ல இருந்து வருது, வந்த 2 ஹவர்ஸ்ல என்ன ரீசன்னால இந்த ஏர்கிராஃப்ட் வந்து லேண்டிங் ஹைதராபாத் அலோவ் பண்ணல? இல்ல சார், ஹைதராபாத்ல டியூ டு வெதரா என்ன காரணத்துக்காக இது இறக்கப்படல, இல்ல அந்த ஏர்கிராஃப்ட்ல டெக்னிக்கல் எரர் இருந்துச்சா? அதாவது எமர்ஜென்சி லேண்டிங் கேட்டா நியர்பை ஏர்போர்ட்ல கொடுக்கலாம், இல்ல ஆல்டர்னேட்டிவ் ஏர்போர்ட்ல கொடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு SOS கேட்டீங்கன்னா எனி ஏர்போர்ட் தே கேன் லேண்ட் ஆக்சுவலி. ஒருவேளை இந்த கிளைமேட், டியூ டு கிளைமேட்னால இந்த ஏர்போர்ட்ல இறக்க முடியலன்னா ஆல்டர்னேட்டிவ் ஏர்போர்ட்ல இறக்கலாம். பட் என்ன காரணத்துக்காக இது ஹைதராபாத் ஏர்போர்ட்ல இறங்கல அப்படிங்கறத அவங்க சொல்லணும். அதுக்கு இடையில இந்த ஏர்கிராஃப்டை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அந்த இன்ஜினியர் பதிவு பண்ண விஷயங்கள் வந்து இதுல வந்து ஹைட்ராலிக் கசிவுகள் இருந்தது. இதுல வந்து இப்ப சொல்றாங்க எல்லாருமே மடல் செயலிழப்புகள், அந்த பிளாப்ஸ் சொல்லி, அந்த மடல் செயலிழப்புகள் இந்த விமானத்துல இருந்தது. தொடர்ச்சியான தொழில்நுட்ப சிக்கல்கள் இருந்தது. இந்த விமானத்துல வந்து கட்டமைப்பு குறைபாடுகள் இருந்தது. இந்த போயிங் நிறுவனம் வந்து இந்த உற்பத்தி குறைபாடுகள், அதாவது உற்பத்தியில என்ன பண்றாங்க, குறுக்கு வழிகளை கையாண்டாங்க, அப்படிங்கிற தரக்கட்டுப்பாடுகளை அவங்க வந்து மெயின்டைன் பண்ணல. இந்த விமானத்தை உருவாக்குற விதமே வந்து தவறு அப்படிங்கறத அவர் பதிவு பண்றாரு. அதாவது அவர் வந்து சார் அதாவது ஒரு ஏர்கிராப்ட பெரிய அளவுல பணம் செலவு பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து அவங்க பில்ட் பண்றாங்க, கட்டமைக்கிறாங்க, கட்டமைப்போட ஒரு சில குறைபாடுகள் வருது. அந்த குறைபாடுகளை அவங்க 100% சரி பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, சரி லெட் ஃபிளை, நம்ம அது ஃபிளை ஆகட்டும் பார்ப்போம் அப்படின்னா. இப்ப அதாவது ஒரு விபத்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவா வந்து ஒரு விமான விபத்துகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனித தவறுல ஒரு 70% நடக்கும், ஒரு இன்ஜினியரிங்ல ஒரு 20% நடக்கும், வெதர் மற்றும் பிற காரணங்களால ஒரு 10% நடக்கும். இது ஒண்ணு. ரெண்டாவது, விபத்துக்கள் வந்து அதிகபட்சமா ஒரு டேக் ஆஃப் அப்ப ஒரு 8% விபத்துக்கள் நடக்கும். ஒரு லேண்டிங் அப்ப 50, இப்போ கடந்த ஒரு 50 ஆண்டுகள் விபத்துகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டேக் ஆஃப் அப்ப 8% ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் வில் பி டியூ டு தி டேக் ஆஃப் அப்ப சில காரணங்களால. அதுக்கப்புறம் லேண்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 53% வந்து டியூ டு லேண்டிங் அப்ப ஏதோ ஒரு காரணங்களால நடைபெறுது. அதுக்கப்புறம் மற்ற விபத்துகள் வந்து வெதரோ பிற காரணங்களால ஒரு 40% விபத்துகள் நடக்குது. இப்ப ஹியூமன் எரர் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, இப்ப இந்த ஏர்கிராப்ட வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா பைலட்டை தான் ஆப்ரேட் பண்றாரு, ஃபர்ஸ்ட் ஆபீசர் வந்து மானிட்டர் பண்றாரு. இந்த ஏர்கிராப்ட் இந்த விபத்துல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிற வந்து கேப்டன் பைலட், அவர் தான் வந்து ஆப்ரேட் பண்றாரு, ஆபீசர் வந்து மானிட்டர் பண்றாரு. இப்ப அவர் சொல்லலாம், இவர் கேட்பாரு. இப்ப அவர் வந்து நீங்க வந்து இது ஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னா அவர் ஆப்ரேட் பண்ணுவாரு. அப்ப இப்ப அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிளாப்ஸ், டியூ டு பிளாப்ஸ், இப்ப பைலட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஆபீசர் எல்லாம் தொடர்ந்து வந்து இந்த பிளாப்ஸ் மடலி செயலிழப்பு தான் இந்த விபத்துக்கு காரணம்னு சொல்லி, அதாவது அவர் பையரா இந்த மடலியை வந்து அவர் சரியான நேரத்துக்கு இதை பண்ணல அப்படிங்கிறது, அது இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும், என்ன உண்மையான காரணம் அப்படிங்கிறது தெரிய வரும். ஆனா இதுல நம்ம இன்னொரு காரணமும் பார்க்க வேண்டியது, இப்ப நான் ஒரு ஏர்போர்ட்ல பணியாற்றுறேன். என்னுடைய சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியாவோட டவுன் சவுத் மதுரையில ஒரு ஏர்போர்ட்ல நான் பணியாற்றப்ப, இந்த ஏப்ரல் மே இந்த சமயத்துல நான் ஒரு பிரைவேட் ஏர்லைன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப வந்து இந்த ரன்வே எல்லாம் இது பண்ணி இதோட எம்டி வெயிட் இருக்கும், இதோடைய டேக் ஆஃப் வெயிட் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த சம்மர்ல வந்து டியூ டு ஹெவி சம்மர், ஏன்னா இந்த விபத்து நடந்த நேரத்துல நார்த் இந்தியால வந்து ரெட் அலர்ட் இந்த வெதருக்காக கொடுக்கப்பட்டது. இந்த ஏர்கிராப்டோட டேக் ஆஃப் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 2,000,000 கிலோ, இதோட எம்டி வெயிட் வந்து 1,20,000 கிலோ, இதோடைய ஃபீல்ட் வெயிட் வந்து 1,02,000 கிலோ, இதோடைய பேலோடுங்கிறது பேசஞ்சர், லக்கேஜ், கார்கோ, ஃபுட்டு, வாட்டர், இதெல்லாமே பயன்படுத்தக்கூடிய இதெல்லாமே வந்து 41,000 கிலோ தான் இருக்கணும்.
ஸோ நீங்க நீங்க வந்து 2.5 லட்சம் முழு வெயிட் எடுத்துட்டு ஒரு ஏர்கிராஃப்ட் இந்த சம்மர்ல போனீங்கன்னா இந்த வெதர்ல வந்து பாத்தீங்கன்னா காற்றுல ஈரப்பதம் வந்து கம்மியா இருக்கும். அப்ப உங்களால இந்த ஏர்கிராஃப்ட் வந்து லோடு அதை லிஃப்ட் வந்து போகாது. பொதுவா வந்து சம்மர்ல ஹை வெதர் கண்டிஷன்ல 100% லோடு போறதை விட 90% போறது ரெக்கமெண்டட். ஏன்னா காத்துல ஈரப்பதம் கம்மியா இருந்தால் அந்த ஏர்கிராஃப்டால லிஃப்ட் கொடுக்க முடியாது. ஸோ இவங்க வந்து இதுல வந்து பல காரணிகள் சொல்றாங்க. இந்த ஃபியூல்ல ஏதாவது கலப்படம் இருக்கா, ரெண்டாவது இதுல வந்து ஏதாவது உண்மையிலே பறவைகள் வந்துருச்சா, அதனால இன்ஜின் ஷட் டவுன் ஆச்சா, இல்ல அவர் வந்து இந்த பிளாப்ஸை செட் பண்றதுல இஷ்யூவா, இல்ல இந்த விமானம் வந்து இந்த டியூ டு டெம்பரேச்சர்னால இந்த விபத்து நடந்ததா. ஏன்னா இவர் பாத்தீங்கன்னா ரன்வேல வந்து ஒரு 60% டேக் ஆஃப் எடுத்துட்டாரு. எடுத்து திருப்பி வந்து அது அப்படியே கீழே இறங்குது. இல்ல கடைசியா சொல்லப்படுகிற இந்த 11A பேசஞ்சர் வந்து எமர்ஜென்சி டோரை ஓபன் பண்ணதுனால இந்த விபத்து ஏற்பட்டதா. ஸோ இது எல்லாமே வந்து அந்த பிளாக் பாக்ஸ் இந்த கிடைச்சதுல இன்னைக்கு 2வது கிடைச்சதுலயோ முதல் கிடைச்சதுலயோ அந்த ரெக்கார்டிங்ல வந்து வீல் கம் டு நோ. இப்போ இந்த விபத்தை தொடர்ந்து திரும்ப நான் சொன்ன இந்த ஹைதராபாத் இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து சமீபத்தில் ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகிடுச்சு. இப்போது சவுதியிலேருந்து இங்கே லேண்ட் ஆன ஒரு ஃப்ளைட்டில் வந்து நெருப்பு பொறி வந்ததுனால மக்கள் பயந்து போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து எதேச்சியாக இல்லை தினம் வந்து யூஸ் பண்ணுற ஏர்கிராஃப்டில் வர்ற பிரச்சனை தானா, இல்லை இந்த ஒரு பிரச்சனை பூதாகாரமான உடனே அதிக கவனம் அதுக்கு போகுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ரொம்ப அன்யூஷுவலான ஈவெண்ட்ஸா? சார் இப்போ என்னன்னா இது வந்து இந்திய டிஜிசிக்கு ஒரு அழுத்தம். இப்ப டிஜிசி என்ன சொல்லுவாங்க, எந்தெந்த ஏர்கிராஃப்ட நீங்க ப்ராப்பரா பண்ணலையோ அதையெல்லாம் தரையிறக்கணும்பாங்க. அதான் இப்ப என்ன பண்ண இந்த விபத்து நடக்குமே இந்த 787 ஏன்னா ஏற்கனவே கேள்விக்குரிய இதுல 787-8-9 இருக்கு. அது இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா 22+4+6 கிட்டத்தட்ட 22 ஒரு 32 ஏர்கிராஃப்ட் மட்டும் இருக்கு. இப்ப இந்த எல்லா ஏர்கிராஃப்ட்டுமே இமிடியேட்டா டைரக்ட் ஆஃப் ஏர் வித்னஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஏர்கிராஃப்டும் அந்தந்த ப்ராப்பர் செக் பண்ணப்பட்டிருக்கா, இந்த எல்லாமே பண்ணிருக்கீங்களா இல்லையா, ஏன் பண்ணல அப்படிம்பாங்க. ரெண்டாவது அதுல ஒர்க் பண்ற ஆக்சுவல் வந்து சார் ஒரு ஏர்கிராஃப்ட்ல வந்து ஃபிளைட்ல ஆன் போர்ட்ல ஒரு ஃபிளைட் இன்ஜினியர் இருக்கணும். அதாவது இப்ப என்ன நடக்குதுன்னா ஒரு ஃபிளைட் இன்ஜினியர் இருந்தால் ஒவ்வொரு ஏர்கிராஃப்ட்லயும் ஒரு ஃபிளைட் இன்ஜினியர் ஆன் போர்டு இருந்தா அவர் 1க்கு 2 முறை, ஏன்னா அவரும் பயணம் பண்றாரு. இப்ப நான் ஒரு இந்த ஃபிட் டு ஃபிளை கொடுக்குற இந்த இன்ஜினியர் அவர் ஆன்போர்ட்ல ஃபிளை பண்றதுக்கும் அவர் கிளியரன்ஸ் கொடுக்கறதுக்குமே டிஃபரெண்ட் இருக்கு. இப்ப ஃபிளைட் ஆன்போர்டு இன்ஜினியர்ஸ் வந்து எல்லா ஏர்கிராஃப்ட்லயும் இப்ப டிஜிசிஏல வந்து என்ன பண்ண ஒரு ரூல் அவங்க என்ன கொடுக்கலாம், மேண்டட்டரியா ஃபிளைட் இன்ஜினியர் ஆன்போர்டு எல்லா ஏர்கிராஃப்ட்லயும் இருக்கணும். ஏன்னா ஒரு ஃபிளைட் இன்ஜினியர் போனார்னா அது காஸ்ட் வைஸ் அந்த ஏர்லைனுக்கு வந்து லாஸ் ஆக்சுவலி, ஏன்னா நிறைய ஃபிளைட் இன்ஜினியர் ஹையர் பண்ணணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா காக்பீட்ல சில நேரம் பண்ணுவாங்க, சில நேரத்துல அவர் வந்து பேசஞ்சர் சீட்ல தான் உட்காந்து போகணும். அதனால ஒரு பேசஞ்சர் ஒரு டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்டாருக்கே ஒரு 25,000 லாஸ் ஆகும் அந்த நிறுவனத்துக்கு. இப்ப இந்த டெக்னிக்கல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஏர்கிராஃப்ட்ல இருக்க அந்த பைலட்ஸ் வந்து அப்டேட் பண்ணி பார்ப்பாங்க என்ன இருக்கு என்ன ஏது இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து அந்த ஒரு இது வந்து நிச்சயமா அதாவது இந்த ஒரு வாரத்திலேயே பாத்தீங்கன்னா வித்தின் ஏ வீக் ஒரு 7 இன்சிடென்ட் நடந்துருச்சு. இந்த ஃப்ளைட் இன்சிடென்ட் பெருசானதுனால இதுவும் பெருசா நமக்கு தெரியுதா, இல்லை இது வந்து வழக்கமா நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் தானான்னு கேட்குறேன். இல்லை சார், இந்த செய்திகள் வந்து தெரிய வர்றதில்லை ஆக்சுவலி. இப்போ 787-8ல இவ்வளவு இஷ்யூ இருக்குங்கிறது இப்பதான் மீடியா எல்லாருக்கும் தெரிய வருது. ஸோ இந்த செய்திகளும் அதனால அதிகம் வெளியே வருது, அப்படி எடுத்துக்கலாமா? டீடைல்டா தெரிய வருது, டீடைல்டு. ஆமா அப்படிதான், அதான் எடுத்துக்கிறோம் நம்ம. அதாவது டீடைல்டா வந்து தெரிய வருது. இப்ப இதே இது வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்ல, இப்ப முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒண்ணு இல்ல, ஹைதராபாத் ஏடிசி இப்ப என்ன பண்ணிருக்கணும், என்ன காரணத்துக்காக அந்த விமானத்தை நாங்க லேண்ட் பண்ண விடல அப்படிங்கிற அறிக்கை கொடுத்துரும். பட் இது வரைக்கும் அவங்க சொல்லல. இல்ல உடனே கொடுக்கணும் சார், நான் ஒரு ஏர்கிராப்ட கொண்டு வரேன் அப்படின்னா என்ன ரீசனுக்கு, அதாவது அந்த ரீசன்ங்கிறது ஏடிசிக்கு தெரிஞ்சதானே அவங்க அலோவ் பண்ணல. சார் எனக்கு டியூ டு வெதர் சார், டியூ டு ஏர்போர்ட், ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் கொடுக்கல, அந்த ரீசன் அவங்களுக்கு உடனே தெரிஞ்சிருக்கும்ல, அதனாலதானே கொடுக்கல, அது கொடுக்கப்பட்டிருக்கணும். ரெண்டாவது வந்து என்னன்னா இதையும் தாண்டி எல்லாருக்குமே வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேர்லெஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபியரா இருக்கும். அதாவது டெய்லி நான் விமானத்துல போறேன், டெய்லி விமானத்தை நான் ஆப்ரேட் பண்றேன். இப்போ ஒன்றும் இல்லை சார், நீங்க சென்னை டு பெங்களூர் போறீங்க, நீங்களாட்டு உங்களுக்கு டிரைவிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்களா டிரைவ் பண்ணி போயிட்டே இருப்பீங்க கேஷுவலா. ஆனா ஒரு இடத்துல ஒரு விபத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபியர், ஒரு உங்களுக்கு அந்த ஒரு கவனம், அதாவது அது வந்து ஹியூமன் நம்மளை
எதாச்சாவே நம்மளுக்குள்ள ஒண்ணு இல்ல சார். அடுத்தடுத்து 3 விபத்துகளை பாத்தீங்கன்னா நீங்க வண்டி நிப்பாட்டி. இப்ப நார்த் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹைவேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹைவேல ஆக்சிடென்ட் ஆன கார்களை ஒவ்வொரு 50 கிலோமீட்டருக்கு வச்சிருக்காங்க. இப்ப நாசிக்ல இருந்து மும்பை போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 50 கிலோமீட்டருக்கும் ஒரு ஒரு தளம் கொடுத்து அது மேல விபத்து நடந்த ஒரு காரை வந்து வச்சிருக்காங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா ஹியூமன் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்கா வந்து குறைச்சிடும். அதாவது நீங்க வந்து இந்த ஸ்பீடுக்கு மேல போகாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு 10 விபத்துக்கள் காரை பார்த்து உங்களை அறியாம அந்த ஸ்பீடை வந்து குறைச்சிருவீங்க. சோ இவங்க வந்து இப்ப என்னன்னா எல்லா விமானிகளுக்கும் டெய்லி போறோம், அது ஒரு ஒரு சின்ன கேர்லெஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது ஒவ்வொரு முறையும் டிஜிசிஏ சொல்ற 100 செக்லிஸ்ட் நம்ம பண்ணுவோம்னு பண்ண மாட்டோம். ஏர்போர்ட்ல இருந்து அந்த ஏப்ரான்ல இருந்து ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு தடவை எல்லாம் செக் பண்ணுவோம். ரன்வேக்கு வந்து ஒரு தடவை செக் பண்ணுவோம். சில நேரத்துல நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம டெய்லி போறது தானே, நம்மளை அறியாம ஒரு சில தவறுகள் நடக்கதான் செய்யும் ஆக்சுவலி. பட் இப்ப என்னன்னா அதை வந்து அவங்களுக்கு ஒரு 1க்கு 3 முறை அது ஒண்ணு நடக்கும். ரெண்டாவது எல்லா ஏர்கிராஃப்ட்லயும் பிளைட் இன்ஜினியர் ஆன்போர்ட் அப்படிங்கிறது 200% ரெக்கமெண்டடான ஒரு விஷயம் சார். ஏன்னா அந்த இன்ஜினியர் வந்து 1க்கு 3 முறை வந்து அதாவது எப்பயுமே ப்ராப்பரா தான் செக் பண்ணி அனுப்புவாங்க. பட் இருந்தாலும் அவர் ஃபிளை பண்ண போறதோ கூடுதல் கவனம் அதுல கண்டிப்பா இருக்கும். 3வது இந்த நிறுவனங்களோட எல்லா ஏர்கிராஃப்ட்டுமே அதாவது ஏர் இந்தியாவாகட்டும் எல்லா நிறுவனங்களோடைய பராமரிப்பு இருந்தாலும் இப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த டி செக்னு சொல்லப்படுற அந்த 6 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு நம்ம பண்ணக்கூடிய இந்த டி செக் நம்மகிட்ட ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. நம்ம துபாய்க்கு தான் போய் அங்க இருக்க ஹேங்கர்ல தான் நம்ம எடுத்து இப்ப நம்மளுக்கு பெங்களூர் மும்பை நிறைய இடத்துல ஹேங்கர்ஸ் நிறைய வந்துருச்சு, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இந்தியால. ஸோ எல்லாமே இங்கேயே பண்றோம். அப்படிங்கிறப்ப வந்து அதை வந்து இப்போ பிரைவேட் ஏர்லைன்ஸஸ் அப்படின்னு சொல்றப்போ ஒரு 25 இயர்ஸ் to 30 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு டமானியா ஏர்வேஸ், ஈஸ்ட் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் அப்படின்னு நிறுவனங்கள் அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நியூ ஏர்கிராஃப்ட் பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை. 10 ஆண்டுகள் பழமையான ஏர்கிராஃப்டுகள் தான் அவங்க லீஸுக்கு தான் வாங்கவே கிடையாது, லீஸுக்கு தான் கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்க 100% வந்து அந்த ஏர்கிராஃப்டோட மெயின்டெனன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸே பண்ணல. ஜமானியா ஏர்வேஸ் ஆகட்டும், ஈஸ்ட் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் ஆகட்டும், ஜெட் ஏர்வேஸ், பாராமவுண்ட் ஏர்வேஸ் இவங்க எல்லாருமே கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் பாராமவுண்டோட நியூ ஏர்கிராஃப்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஜெட் ஏர்வேஸ் கூட நியூ ஏர்கிராஃப்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்க. பட் அதர் 2 ஏர்லைன்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா லீஸ் ஏர்கிராஃப்ட் தான் கொண்டு வந்து அவங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 8 ஆண்டுகள் இந்தியாவில வந்து ஆப்ரேட் பண்ணாங்க. ஆனா பராமரிப்புக்கு 100% அவங்க வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, அதை மெயின்டைன் பண்ணாங்க. அதாவது எந்த ஏர்கிராஃப்ட் இருந்தாலும் ப்ரீ ஃபிளைட் செக், லே ஓவர் செக், அதுக்கான எவ்வளவு இன்ஜினியர்ஸ் ஹையர் பண்ணணுமோ, டெக்னீஷியன் ஹையர் பண்ணணுமோ அதுக்கான எல்லா விஷயங்களும் அவங்க அது பண்ணாங்க. அதுல எந்த விபத்துகளும் நடக்கல. யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. இன்னும் நிறைய இது அப்படியே போயிட்டே இருக்கு இந்த ப்ராசஸ். அடுத்தடுத்தது வாய்ப்பு கிடைச்சா திரும்ப உங்ககிட்ட பேசி இன்னும் நிறைய தகவல்கள் நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்றோம். ரொம்ப நன்றி சார். நன்றிங்க. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.